ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம். நீங்கள் 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குள்ள லவ்வு, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஸ்டோரிஸ் போகுது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்க. இங்கே உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் தான். ஸோ உங்கள் அப்பா அம்மா உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கீங்க. போயிட்டு வரேம்மா, பாய். வேணே நல்லா சாப்பிடு. ஏதாவது வேணும்னா சொல்லு, அப்பா உனக்கு பார்சல் போட்டு வைப்பார். சரிங்கம்மா, பாய் பாய். போயிட்டு வாடி அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜன்னலோரமாக அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் ட்ரீம் கம்பெனி. ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஜன்னலில் ஓரமாக பார்த்துட்டு வயல்வெளி, ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஊர், கொரியா. ஸோ நீங்கள் எங்கள் ஊர்லேருந்து வர்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது உங்களுக்கு. ஸோ பிஜி எடுத்து தங்கியிருக்கீங்க நீங்கள். அங்கே புதுசாக எல்லாமே பார்க்க யாருமே பேசவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஐ மீன் இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாவா, மீனா. உங்கள் பேர் என்ன? என் பேர் வயன். உங்கள் பேர்? என் பேர் மீனா. இது என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். எங்கள் ஊர் திருச்சி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்தா? பரவாயில்லையே. சரி, என்ன கம்பெனி? நீங்கள் அப்புறம் இந்த கம்பெனி பேர் சொல்கிறீங்க. பரவாயில்லடி, நல்ல கம்பெனி தான். பை த வே, இனிமேலும் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்ல. நான் இந்த ஹாஸ்டலில் 2 இயர்ஸாக இருக்கேன். யார் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்கிறீங்க. தென் 2 பேருமே காலைல ஏஞ்சி கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே இட்ஸ் லைக் 8 o'clock வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அப்படியே ஓடிட்டு வேகமாக ஓடியாச்சு. லைக் கரெக்டாக மணி 8 கரெக்டாக உள்ளே வந்துட்டீங்க நீங்கள். எப்பாடா கரெக்டாக உள்ளே வந்துட்டோம், இல்லை சத்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ போனோன்னே எங்கள் பாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமன். யா சொல்லுங்கள் சார். இட்ஸ் மீ வயன். ஓ, நியூ ஜாயினி ரைட்? எஸ் சார். சரி, ஓகே. நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது டீம் லீட். ஸோ நீங்கள் ரைட் போயிட்டு லெஃப்ட் எடுங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பர்சனாக உட்காந்துருப்பாங்க, ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. வந்துட்டு பேர் கேட்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. சரி, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் குரூப்பாக ஒரு பொண்ணுங்க 3 பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் நடுவில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே டீம் லீடு, இந்த ப்ராஜெக்டோட டீம் லீடு யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதோ இவர் தான் அப்படின்ற மாதிரி வழி விடுதுங்க. ஹாய், யுவர் நேம்? மை நேம் இஸ் வயன் சார். ஓ, தட் வயன், ஃப்ரெஷர். எஸ் சார். ஓகே. பை த வே, மை நேம் இஸ் ஜான் ஜாங்கோ. நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு மீட் யூ டூ. ஓகே, இப்போதைக்கு இந்த கோர்சஸ்லாம் பண்ணுங்கள். ஏதாவது ஒர்க்குனா நான் ட்ரைனிங்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த கோர்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அவன் உங்ககிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்கான். என்ன வயன், கோர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். 2 கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஓ, குட். ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு உங்கள் சீட் வந்து ஒரு 2 சீட்டுக்கு பக்கத்தில் தான் ஜங்குக்கோட சீட், ஓகேவா? ஸோ அங்கேருந்து ஜங்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஹி இஸ் லுக்கிங் லைக் டேம் ஹாட். ஸோ அப்படி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்களா? இங்கே வந்து அல்லக்க இங்கே நிறைய பேர் இருக்குங்களே. ஸோ அதுங்கெல்லாம் என்னடி வந்தோடனே ஜங்குக் சார் அங்கே தான் பார்த்துட்ருக்காரு, பெரிய மைக்காரியாக இருப்பா போல், அப்படி இன்னசென்ட்டாக பேசி பாரேன், அவர் வச்ச கண்ணை எடுக்கிறாரா பாரு, அவளையே தான் பார்த்துட்ருக்குறாரு. அவள் என்னன்னா அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. வர அப்போது நம்மக்கிட்ட பேச மாட்டார் போலையேடி.
எப்படியாவது இந்த வயனை இங்கேருந்து கிளப்பணும். ஆமாண்டி, இல்லைன்னா ஜங்குக் சார் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குதுங்க. ஸோ ஜங்குக் தான், வயன், இட்ஸ் அ பிரேக் டைம், கீழே செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைட் கேஃப்டேரியா இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓகே சார், போகலாம் அப்படின்றீங்க. உங்களுக்கு புது இடம் இல்லை, சரி ஃபர்ஸ்ட் டைம் யாராவது கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ உங்கள் கூடயே தான் வரும் வந்து லைக் உங்களுக்கு டீ, அது காஃபி, அது மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது, பிஸ்கட் அது மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஏன் இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி உனக்கு எது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, புரியுதா? ஓகே சார். உங்களுக்கு ஃபர்ஸ்டே குட் இம்ப்ரெஷன் ஜங்குக் மேலே. பரவாயில்லையே, ரொம்ப நல்ல சாராக இருக்கார். நான் என்னமோ நினச்சேன். என்னமோ பரவாயில்ல, நம்ம அங்கேருந்து வந்ததுக்கு நல்ல மனுஷங்களோடலாம் பேச வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அங்கேயுமே 2-3 பேருங்க காசிப் பண்ணிட்டு தான் இருக்குது. இது என்னடா இப்போ வந்தோடனே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் காஃபி குடிச்சிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் காஃபி குடிக்கிற விதம், ஸ்மைல் பண்ணுறது, உங்கள் ஜிமிக்கி ஆடுறதுன்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்குறாரு. இப்படியே அந்த நாள் நல்லபடியாக போயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து லைக் சீக்கிரமாகவே நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டீங்க. ஸோ வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஜேகே தேடுறது உங்களை தான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ட்ரைனிங் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்க கோர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து உள்ளே வரும்போதே உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட போல். ஹாய் சார். ஆமாம், நான் வந்துட்டேன். நீங்கள் இன்னைக்கு 5 மினிட்ஸ் லேட் போல். ஆமாம், இன்னைக்கு லேட் தான். ஆக்சுவலாக என் பைக் வர வரல பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. என்னை நீ ஜங்குக்னே கூப்பிடலாம், சரியா? சார்லாம் வேணாம். ஓகே ஜங்குக். சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட போவீங்க? நான் மேபி 9:30. ஓகே, நீங்கள் போகும்போது சொல்லுங்கள், நானும் வரேன். ஏன், உனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லை, என்கிட்ட பெருசாக யாரும் பேசலை இன்னும். அதான் நீங்கள் போனீங்கன்னா. ஓகே வான், ஒரு இஷ்யூவும் இல்லை, உன்னை கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கவா நீ. இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நான் எதுக்கு ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் தான் தெரில. மேபி. ஸோ நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜங்குக் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் உங்களே தானே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே லைக் ஏதாச்சுமா திரும்புறீங்க. ஸோ அப்படி ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்புகிறான். இவரையே என்னையும் பார்த்துட்ருக்காரு. என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 9:30 ஆகிடுச்சு. வயன், ஜங்குக், வா, டைம் ஆகிடுச்சு, போய் சாப்பிட்லாம். ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைக் டிஃபன் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காடுறீங்க, ஓகேவா? ஸோ ஜங்குக் வந்து அங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். உங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலையா? நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். ஐ மீன் தனியாக ஹோம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ? நான் பிஜியில் தான் இருக்கேன். அங்கே ஏதோ பிடிச்சும் பிடிக்காம எடுத்துகிட்டு வருவேன். ஆக்சுவலாக நான் சமைப்பேன். எங்கள் வீட்டில் நான் சமைச்சிருவேன். உனக்கு வேணா சொல்லுவேன், நான் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் ஓகே ஜாங்கோ, இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, நாளையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த ஹாஸ்டல் ஃபுட் அவ்வளோ நல்லா இல்லை. வயன் இதையா சாப்பிட்டுட்ருக்க இத்தனை நாள்? வேறு வழி இல்லைல்ல, அதான். சரி ஓகே, இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? ஓகே, அதுக்கு பதிலாக இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த இங்கே லைக் கம்பெனியில் வாங்கின ஃபுட்டை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க.
ஸோ ஜங்குக் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, அப்புறம் இட்லி ஓகேவா? 3 இது இருக்கும். ஸோ அப்படியே பொங்கல்ல வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்படியே பாதி குடுத்துட்டான். ஸோ பூரியிலுமே அப்படிதான், இட்லியிலுமே அப்படிதான் அப்படியே குடுத்துட்டாங்க. ஜங்குக் இவ்ளோ என்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? பரவால்ல வயன் நீ சாப்பிடு. நீ இத்தன நாள் நல்லா இல்லாத ஃபுட்டு தானே சாப்பிட்ற. இங்க நல்லா தான் இருக்கும். நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. அம்மா உங்க ஊர் எது? எங்க ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ம். ஓகே. அங்கலாம் நல்லா இருக்குமே! ஆ நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் தெரியுமா? இங்க வர எனக்கு அவ்வளவா இஷ்டம் கிடையாது. ஆனா ஒர்க்கு முக்கியம்ல. ஒரு பொண்ணு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுன்றது என்னோட எண்ணம். தட்ஸ் குட் வயான். தட்ஸ் குட். நீ நினைக்கிறது தப்பே கிடையாது. இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் இப்படிதான் இருக்காங்க. நீயும் இப்படியே இரு. இண்டிபெண்டன்ட்டா. தேங்க் யூ ஜங்குக். சரி நீங்க எந்த ஊரு? நான் இங்கே தான் பொறந்து வளர்ந்தது எல்லாம். அது மட்டும் இல்லாம, எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாம, இப்போ இது என்னோட ட்ரீம் கம்பெனி. ஸோ எஸ். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இங்க அப்படியே டைரக்ட்டா ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கு. ம். ஓகே, ஓகே. அப்புறம் கமிட்டடா நீங்க? ஏன் வயன்? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் கமிட்டடா இல்லாம இருக்க மாட்டீங்க. பொண்ணுங்கலாம் இப்போ இருக்க பொண்ணுங்கலாம் ஆ வயன் அப்படிலாம் இல்ல. ட்ரை பண்ணாங்க தான். ஆனா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான். ஓ! அப்போ நீங்க சிங்கிள் தான். எஸ். இப்போ வரைக்கும் இருக்கேன். அண்ட் ஐ அம் ரெடி டூ மிங்கிள் டூ அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு மாரி ஷை ஆயிடுச்சு. ஸோ நீங்க அப்படியே அ முகத்த மூடிட்டு அப்படியே கியூட்டா ஸ்மைல் பண்றீங்க. பார்த்து பார்த்து மேடம் வெட்கப்படுறது இங்க வரையும் தெரியுது அப்படின்னு சொல்றான். ஜங்குக் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் அப்படி சொல்லிட்டு நீங்க ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிடுறீங்க. ஸோ அங்க இருக்கவங்க பாருங்க, உங்கள பார்த்து செம்மையா ஜெலஸ் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் பொண்ணுங்கலாம், "பாத்தியாடி வந்த கொஞ்ச நாள்ல நம்ம ஜங்குக் சார கரெக்ட் பண்ணிடுவா போல. நல்ல இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கா பாத்தியா?" ம். ஆமாண்டி ரோசி. இவ வந்ததுலேருந்து சரி கிடையாது. இத்தன பேர் இருக்காங்க. ஏன் நம்ம போய் போய் ஜங்குக் சார் கிட்ட பழகணும்? இவ இன்டென்ஷனே சரியில்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்குதுங்க. ஆமா. உங்களுக்கு என்னென்ன டிஷ் சமைக்க தெரியும்? ஆ எனக்கு கொரியன் டிஷ் எல்லாமே தெரியும். டஃபஸ்ட்டுன்னா ம் பாஸ்தால ஒரு டிஷ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது இதுவரையும் ட்ரை பண்ணதில்ல. அதையும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஒயன் உனக்கு சமைக்க தெரியுமா? ஆ நான் நல்லா சமைப்பேனே. நீ எங்க ஊருக்கு வா ஜங்குக். உனக்கு நெறையா சமைச்சு தரேன். அதுவும் இல்லாம எங்க ஊர் ஸ்பெஷல்லாம் நீங்க சாப்பிட்டதே கிடையாது. நீங்க அங்க வந்தீங்கன்னா நான் விருந்தே வைக்கிறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். ஓகே? அப்படின்னு சொல்றீங்க. அவ ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பா. இதுக்குன்னே நான் வரேன். ம். ஓகே. சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா? போலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அவங்க எல்லாமே ஜெலஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. உங்களுக்கு ஜங்குக் நல்ல ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டான். உங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க ஜாலியா வந்து ஜங்குக் கிட்ட பேசிக்கிட்டே போறீங்க. ஸோ ஒர்க்ல உங்களுக்கெல்லாம் நெறைய டவுட் வருது. ஸோ அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். தென் சில வந்து அசைன்மெண்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே ஜங்குக் கிட்ட கேட்டு தான் ஃபுல்லாவே செய்றீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேல ஆயிடுச்சு. நீங்க வந்து நல்லாவே உங்க டீம் கூடயும் சரி, ஜங்கு கூடயும் சரி நல்லாவே வந்து பழகிட்டீங்க. ஸோ இப்போ லைக் எப்படி சொல்றது? ஒரு நல்ல பாண்ட்ல போயிட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க வந்து இப்போ வந்து லைக் ஒரு ஸ்மால் டூர் மாரி பிளான் பண்றாங்க. ஒயன் சொல்லுங்க ஜங்குக். ஆக்சுவலா நம்ம மூணார் போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல எல்லாம். நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா? ம். அது ஏன் யோசிக்கிற? டீமோட தானே போறோம். அது இல்ல ஜங்குக். அம் இருந்தாலும் இப்போ தானே நான் ஜாயின் பண்ணேன். உங்களோட அவ்ளோ சீக்கிரம் வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. இட்ஸ் ஓகே வஹன். வா செம்ம ஜாலியா இருக்கும். எங்க டீம் எல்லாருமே ஹேப்பியா தான் இருப்போம். எப்ப பார்த்தாலும் செம்ம சேட்ட பண்ணிட்டு இருப்போம். தெரியுமா? நீ வா வந்து பாரு அப்படின்னு சொல்றான். அம்
சரி, ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே நான் உன் நேம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். ஸோ உங்க நேமு, அப்புறம் உங்க கொலீக் நேம் எல்லா நேமும் எழுதிட்டு போய் குடுத்தாச்சு. ஸோ கம்பெனி இதில தான் கம்பெனி செலவுல தான் வந்து இந்த டூரே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து நீங்க அந்த டூர் கிளம்புறீங்க. ஸோ மூணார் ட்ரிப் தான். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறமா கரெக்ட்டா நைட் வந்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ! வயன் இன்னும் வரலையா? வந்துட்டுருக்கேன் ஜங்குக். கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. இல்ல வண்டி எடுக்க போறாங்க. ஓ! அப்படியா? ஓகே ஜங்குக் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டுருக்கீங்க ஆட்டோல தான். ஸோ கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல வேன் எடுத்துருவாங்க. கரெக்ட்டா வந்து இறங்கிட்டீங்க. "வயன் இவ்ளோ லேட்டா? சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்றான். ஸோ லைக் எப்படின்னா, பஸ் மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்ட்டுக்கு ஒரு 3 சீட் முன்னாடி ஓகேவா? ஸோ ஜன்னல் சீட் தான். நீங்க வந்து ஜன்னல் சீட்டாண்ட உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் தான். அம் சுத்தி முத்தி பார்க்குறான். எங்கேயுமே சீட் இல்ல. ஆ எங்க நான் உட்கார்றது? அப்படின்னு சொன்னோனே, ஒரு பொண்ணு அப்படிதான் அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்துருப்பா. அவள தள்ளிவிட்டு, "ஜங்குக் நீ இங்க வந்து உட்காரு ஜங்குக்." அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு, "ஐம் நாட் இன்ட்ரஸ்டட்" அப்படின்னு சொல்றான். நீங்க அப்படியே லைக் எதுவுமே பார்க்கல. நீங்க அந்த பக்கம் அப்படியே ஜன்னல திரும்பி உட்காந்துருக்கீங்க ஜன்னலாண்ட. ஸோ அவன் பார்த்துட்டு, "வயன் ஆ ஜங்குக் ஆ பக்கத்துல இருக்க சீட்டு யாராவது வராங்களா?" "இல்ல ஜங்குக்." தென் ஐ வில் சிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். "உனக்கு ஓகே தானே? கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சொல்லு. நான் வேற சீட்ல உட்காந்துக்கிறேன்." "ஆ இட்ஸ் ஓகே ஜங்குக் பரவால்ல" அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து சின்ன க்ரஷ் இருக்கு ஜங்குக் மேல ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஒரு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆஹா! நம்ம ஜங்குக் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமா நீங்க ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ வண்டியும் கிளம்புது. ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னா செம்ம தூக்கம். ஏன்னா வந்து லைக் அன்னைக்குமே ஆஃபீஸ் இருந்திருக்கும். சீக்கிரமா வந்திருப்பீங்க நீங்க. உங்க ஷிஃப்ட் வந்து 6:00 ஓகேவா? மார்னிங் டூ 4 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி லைக் ஷிஃப்ட்டு. ஸோ நீங்க நல்லா தூங்குறீங்க லைட்டா. லைக் எப்படி சொல்றது? அப்படியே சீட் பின்னாடி சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில உங்களுக்கே தெரியல. அப்படியே சாஞ்சு சாஞ்சு ஜங்குக் மேல சாஞ்சுட்டீங்க. அவன் லைக் ஃபோன பார்த்துட்டு வந்திருப்பான். நீங்க சாஞ்சிரவும், "என்னடா ஏதோ ஒண்ணு இருக்கு" அப்படி பார்த்தா, நீங்க நல்லா தூங்கிட்டு வரீங்க. "ம் மேடம் அதுக்குள்ள தூங்கிட்டாச்சா? ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர் கூட போல. ம் இவ கூட என்ஜாய் பண்ணலான்னு வந்தா, இவ என் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கா." ஐயோ! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து லைக் ஃபோன பார்த்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே லைட்டா எப்படி சொல்றது? வண்டி வந்து கொஞ்சம் வேகமா தான் போகுது. அப்பப்போ பிரேக் அடிக்கிறாங்களா, ஸோ நீங்க தூக்கத்தில அப்படியே அவன் மேல சாஞ்சிருப்பீங்கல்ல, அப்படியே சாஞ்சு உங்க தல அவன் மடியிலே விழுந்துருச்சு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா நீங்க தான். அது விழுந்தது கூட தெரியாம பேன்னு தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க. "வயன் தூங்கிட்டு இருக்கா, எழுப்பணுமா?" சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ எதுவுமே கேட்கல. அங்க வந்து 2 பொண்ணுங்க பார்த்து வயிறு எரியுது. அதுக்கு முன்னாடி 2 சீட் இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்களும் பார்த்துட்டு, "என்ன இவ?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஸோ ஜங்குக் தான் பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "நத்திங் ஜங்குக்" அப்படி சொல்லிட்டு திரும்பிடுச்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள அப்படியே பார்க்குறான். "யூ ஆர் லுக்கிங் சோ கியூட் வஹன். நீ தூங்கும்போதுமே அவ்ளோ அழகா இருக்க." ம். சரி, சரி. ரொம்ப கண்ணு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் லைக் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் ஜன்னல் ஓரம். நீங்க நல்லா தூங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ்க்கு அப்புறமா தான் போய் வண்டி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ உங்கள பார்க்குறான். இவ வேற தூங்கிட்டு இருக்காளே! ரெஸ்ட் ரூம் போணுமா என்னன்னு எப்படி கேட்கறது? ம். வயன், வயன், வயன். அ, அ, அ எங்க இருக்க? ஹே! ஹே! பயப்படாத. இங்க தான் டூர் போயிட்டுருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ ஜங்குக் இல்ல நான் ஏதோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி. அம் அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறான். ஆ நீ அ இங்க ஹோட்டல்ல இறக்கியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க ஒரு மாரி இதாயிட்டு, அ
ஓகே ஜாங்கோக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வண்டி விட்டு இறங்குறான். நீங்களும் இறங்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பசங்க தான் நின்றுட்டுருக்கானுங்க. ரெண்டுமே லைக் இந்த பக்கம் கேர்ள்ஸ்னால் இந்த பக்கம் பாய்ஸு. ஃபுல்லாக பசங்க அவ்வளோ பசங்க நிற்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து 2, 3 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? முன்னாடியே பஸ்ஸு நின்னனால சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ யாருமே அந்த இடத்துல போவே இல்லை. உங்களுக்கு பயமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட்டாக காடு சைடு மாதிரி இருக்குது. போவே பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பாதியிலே போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் டீ குடிக்கிறதுக்காக அப்படியே நின்றுருப்பான். இவன் என்ன பாதியிலே நின்றுட்டுருக்கான் ரெஸ்ட் ரூம் போகாம. அவன் அப்படியே டீ எடுத்துகிட்டு வரான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ அப்படியே ஆனால் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டீயை வச்சுட்டு, ஏ வயன் எதுக்கு இங்கே பாதியிலே நின்றுட்டுருக்க? இல்லை ஜங்குக், அது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும். பசங்களாம் நின்றுட்டுருக்காங்களா, ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ ஓகே ஓகே, சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் முன்னாடி போகிறான், நீங்கள் பின்னாடி அப்படியே போகிறீங்க. ஸோ லைக் அப்படியே அவன் வெளில நின்றுட்டு நீ போயிட்டு வா அப்படின்றான். ஹே என்னடா இங்கே கும்பலாக நின்றுட்டுருக்கீங்க, பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம் போகணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே அங்கே கூட வந்த பசங்க தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ தானே வந்திருக்கீங்க, அதனால் யார்கிட்டையுமே பேசலை, உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்திருக்கும். ஸோ அவன் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கள நல்லா பேசிகிட்டு இருக்கான். சரி ஓரமாக வந்து நில்லுங்க, அதான் டீ குடிக்கிறீங்கல்ல, ஓரமாக போய் குடிக்க வேண்டாம்டா, ஏன்டா இங்கே ரெஸ்ட் ரூம் கிட்ட நின்றுட்டுருக்கீங்க? டேய் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தோம்டா, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படி என்னடா முக்கியமான விஷயம் சொங்கு கேட்குறான். டேய் அந்த மீன் ஒரு கால, ஆமாம் அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்டா, ஆனால் இங்கே வந்து இந்த ரோஷன் இருக்கால அவனை லோ பண்ணிகிட்ருக்கான், சாரி பண்ணிகிட்ருக்கா. என்ன? சி நல்ல பொண்ணுன்னு நினச்சேனேடா. அதெல்லாம் இல்லைடா, நல்ல பொண்ணுலாம் இல்லை, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவன் எந்தோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே 2 பேரும் நடந்து டீ குடிக்க போயிட்டீங்க. இந்த வாயின் உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? எனக்கு பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் பண்ணுறான். ஸோ பூஸ்ட் அப்படியே வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. சுட்டுடுச்சு. ஏய் இப்படியா குடிப்ப, குடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஆற்றி கேட்குறான். ஸோ அவங்களும் ஆற்றி கொடுக்குறாங்க. இந்த சூடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. சின்ன பிள்ளையோ வாயன், இன்னுமே அது என்ன ஆற்றி குடிக்கணும் இல்லை ஊதி குடிக்கணும்லாம் தெரியாதா, அப்படியே வாயில் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். இல்லை சூடாக இருக்காதுன்னு நினச்சி வாயில் வச்சுட்டேன், பார்த்தா சுட்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு நாக்க இது பண்ணுறீங்க. ஸோ லைட்டாக வந்து அந்த தேன் மாதிரி வச்சுருப்பான் போல். ஸோ அதை எடுத்து கொடுக்குறான். இது பண்ண கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு இது சாப்பிட்டு தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸ்நாக்ஸ்லாம் வேணாம், நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், உனக்கு எதாவது வேணா வாங்கிக்கோ ஜங்குக். இல்லை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க வந்து பேசுங்க. நீ டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் ஜங்குக். ஏன் நான் சம்பாதிக்கலையா என்ன? ஐ ஹாவ் மணி, டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. நல்லா பல்ப் ஆகிட்டாளுங்க. இட்ஸ் ஓகே ஜங்குக், நீ சம்பாதிக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு வாங்கி கொடுக்கறதுல எங்கே இருக்குது, ரொம்ப சந்தோஷம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன், வேனுக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களா இல்லை வேன் எடுக்க சொல்லவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுங்கலாம் இல்லை ஜங்குக் நாங்கள் ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. ஜங்குக் உங்களுக்கு ரொம்ப கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் போல் அப்படின்றீங்க. விடுவாயன், இவங்கெல்லாம் இப்படி தான், நான்லாம் கண்டுக்க மாட்டேன், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கே வேனில் ஏறியாச்சு. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 4 hours வருது ட்ராவலு. நீங்கள் நல்லா முழிச்சிட்டிங்க, ஏன்னா நல்லா தூங்கியிருப்பீங்க 2 hours. நீங்கள் நல்லா கொட்டை முழிச்சிட்டு வரீங்க. பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டான். இவன் இந்த பக்கம் லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கீங்கன்னா அவன் லெஃப்ட் சைடில் சாஞ்சிக்கிட்டே போகிறேன் கீழே விழுற மாதிரி. இன்னும் பிரேக் அடித்தா விழுந்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இன்னும் நல்லா சாஞ்சிக்கிட்டே போகிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிக்கிறாங்க. இல்லை அந்த பக்கம் சாஞ்சு கீழே விழ போனீங்க அதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாஞ்சு படுக்கிறான். திருப்பியும் அந்த பக்கம் தான் போகிறான். ஸோ நீங்கள் லைட்டாக அப்படியே அவனுக்கே தெரியாமல் லைட்டாக இழுத்து ஸோ உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கிறீங்க. அந்த புள்ள நல்லா தூங்குது. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க ஜங்கு.
அது மூஞ்சுக்கு முன்னாடி சொல்ல முடியல. அதான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நல்ல பையன், எனக்காக இவ்வளோ செய்கிற, தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ வெல்கம் மோயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூக்கத்திலே சொல்லிகிட்டு இருக்கான். பாவி, இவ்வளோ தூக்கத்துலேயே நல்லா காது கேட்குதாடான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இப்படியே ட்ராவல் போயிருக்கும். ஸோ நல்லா ஜங்குக்குமே தூங்கிட்டு வரான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் போய் ரீச் ஆகியாச்சு. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். ஸோ எல்லாமே செம்ம டயர்டாக இருக்கீங்க. ஜங்குக் ஜங்குக் சொல்லுவேன், எல்லாம் ரீச் ஆகிட்டோம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் முழிச்சு பார்க்குறேன். எல்லாருமே இறங்கியாச்சு. ஸோ எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, நீ தூங்கிட்டு இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்கியாச்சு. ஸோ லக்கேஜ் எடுத்துகிட்டு எல்லாம் போகிறீங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க, பாய்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே போய் செம்ம டயர்டில் போய் படுத்தாச்சு. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ எல்லாருமே கிளம்பி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க எல்லாம் வெளியில் திருப்பி அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக. ஸோ ஜங்குக்குமே வந்துடுறான். உங்களை பார்த்தோன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க இல்லைங்க. இன்றைக்கி வந்து லைக் அழகாக தலை குளிச்சு ஹேர் பேண்ட்லாம் போட்டு க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் லைட்டாக ஷையாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் 2 பேரும் போயாச்சு. நீங்கள் எல்லாருமே ட்ரிப்புக்கு போகும்போது 4 பேராக போகிறாங்க. ஓகேவா? உங்க கூட வந்த கேர்ள்ஸும் 6 பேர். ஓகேவா? ஸோ அவங்க 4 பேர் போயாச்சு. மீதி 2 பேர் பாய்ஸ். இதில் வந்து ஜங்குக் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே 2 பேர் ஜங்குக்கு, இன்னொரு பையனும். ஸோ நீங்கள் 4 பேரும் ஒரு வேனில் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்து அந்த ஹைட்லேருந்து காட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. வளைஞ்சு வேன் போயிட்டுருக்குது. நீங்கள் போய் ஜங்குக்கு மேலே விழுறதுக்கு முன்னாடி இருக்க அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணு மேலே ஆப்போசிட் உட்காந்துருக்கீங்க. அந்த பொண்ணு மேலே விழுறதுன்னு சொல்லிட்டு செம ஃபன்னாக போயிட்டுருக்குது. ஸோ எப்படியோ அந்த மலையில் ஏறி முடிச்சாச்சு. பார்த்தா சிக்னல் இல்லை. ஐயோ வயன், உன் ஃபோனில் சிக்னல் இருக்கா? இல்லை ஜங்குக். அப்படியா, கடுப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அங்கங்கே போயிட்டுருக்கா. சிக்னலே கிடைக்கல. ஏன்னா வந்து அந்த ஃபில்டர்லாம் போட்டு அழகாக அதெல்லாம் எடுப்பான். அந்த இதுக்கு லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃபோனில் வந்து அந்த ஸ்னாப் ஃபில்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு எடுத்து சூப்பராக இருக்கும் அந்த இயற்கை சீன்ஸ்லாம். ஸோ அதுக்கு பார்த்துட்ருக்கேன், கிடைக்கவே இல்லை. ஸோ எப்படியோ லைக் அந்த மேலோட்டமாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் தான் லைக் ஜங்குக்கு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறியா? பண்ணுறேன், உன் நம்பர் கொடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் நம்பர் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வருது. லைக் கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்க, இப்போ வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நெட்டு கிடச்சோன்னா அது ஃபோட்டோ வந்துடுச்சு. பார்த்தா ஜங்குக்கோட ப்ரொஃபைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குது அந்த ஃபோட்டோவில். நீங்கள் பார்த்துட்டு ஏற்கனவே நேரில் பார்க்கவே இப்படி இருக்கான், ஃபோட்டோவில் இன்னும் செம்மையாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. திருப்பியுமே லைக் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி ஒரே இடத்துல வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் அங்கே போய் வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப ஜங்குக்கு நிறைய வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குறான். நீங்களே நிறையா வச்சுருக்கீங்க. ஸோ சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரீங்க. ஸோ திருப்பியும் மேலே கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து லைக் எப்படி லேக் சைட் வியூ மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம போட்டு ரெண்ட் பண்ணி போனாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்ட்டுக்காக நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ணா 300லாம் அதிகம்ண்ணா, கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. வயன் என்னாச்சு? இல்லை ஒரு 300லாம் லைக் 400 சொன்னார், 300க்கு குறைக்கிறேன். இருந்தாலுமே அதுவுமே அதிகமாக இருக்குது ஜங்குக். ஒரு ஆளுக்கு இவ்வளோலாம் அதிகம் தானே? ஆமாம் அண்ணா குறைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் பேசுகிறான், அவன் சொன்னானே குறைச்சிட்றாங்க. ஓ ஜங்குக் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 பேர் போட்டில் ஏறிக்கிறீங்க. ஸோ அழகாக அந்த வியூஸ் இருக்குது. ஜங்குக் அந்த எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அந்த தண்ணியில் கை வச்சு அதை பார்த்துட்ருக்கீங்க அந்த போட்லேருந்து. ஸோ அதையுமே கேப்சர் அழகாக பண்ணுற உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அதில். ஸோ அந்த ஃபோட்டோவில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக் பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வரான். எப்போவுமே அழகு தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க பையன்தான், டேய் இது உனக்கு ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். சும்மாறா, இவ்வளோ அழகாக ரசிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்போ தான் திரும்புறீங்க. என்ன ஜங்குக், ரொம்ப இயற்கையெல்லாம் ரசிப்ப போல்? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே
என்ன ஃபோட்டோ எனக்கும் காட்டு அப்படின்றீங்க. "ஆ இதெல்லாம் பர்சனல் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து வச்சுடுறான். ஆ என்ன பண்ணுறது, சாருக்கு நிறைய பர்சனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து அந்த ட்ரிப் முடியுது. ஸோ வரும்போது நீங்கள் லைக் அதே மாதிரி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. ஜங்குக் மடியிலே தான் இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரில. ஸோ சாஞ்சிருந்தது அப்படியே மடியில் விழுந்துட்டீங்க. நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்ல எருமை மாடு மாதிரி தூங்குவீங்க, ஓகேவா? யார் தட்டி எழுப்புனாலும் எழுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை படுக்க வச்சுட்டு அவனும் நல்லா தூங்கிட்டான். இப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா செம்ம ஃபீவர் உங்களுக்கு. பிகாஸ் அந்த கிளைமேட் வந்து போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஒத்துக்கல. செம்ம ஃபீவர்னால நீங்கள் வரவே இல்லை. ஜங்குக் வந்து பார்க்குறான். பார்த்தா உங்கள் பிளேஸு காலியாக இருக்குது. ஏய் மீனு, வயனுங்க? இல்லை வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபீவர்னு சொன்ன மாதிரி இருக்குது. என்கிட்ட 4 பேர் ஃபோன் அடித்து வரலன்னு சொன்னாங்களே, அவள் என்ன ரீசன் சொன்னான்னு எனக்கு தெரியல. அப்படியா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கலை. என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லாரோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கிட்ட கேட்குறான். அவள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பா, ஓகேவா? அங்கே இருக்க எல்லாமே தெரியும். ஸோ அங்கே எல்லாமே அட்ரஸ் எடுத்துகிட்டு ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போகிறான். பார்த்தா லைக் வீடு பூட்டியிருக்கு. என்ன வீடு பூட்டியிருக்கு? வயன், ஒரு பொண்ணு தான் வந்து இது ஓப்பன் பண்ணுறா. நீங்கள்? நான் ஜங்குக், வயனோட கொலிக். ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணுறா ஃபுல்லாக. பார்த்தா 2 பொண்ணு ஸ்டே பண்ணிருப்பா. நீங்களும் அந்த பொண்ணும் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அவளுக்கு ஃபீவர். ஸோ நான் வெளில கிளம்பிட்டுருக்கேன். யாராவது வந்து விட்டு போனான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் தான், நான் வந்துடுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. வயன், ஜங்குக், நீ எப்படி இங்க? எதுக்கு வந்தீங்க? இல்லை, நீ ஆஃபீஸ்க்கு வரல. அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்துக்க யார் இருக்கா? அதான் நான் வந்தேன். இட்ஸ் ஓகே ஜங்குக், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீங்கள் வேலையை விட்டு வந்தீங்க? இல்லை, நான் அப்படியே பர்மிஷன் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பார்த்துக்கிறேன். ஜங்குக், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? எனக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஆகிட போகுது. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றீங்க. வயன், சொல்கிறத கேளு, புரியுதா? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் சூப் பாயிண்ட் வந்திருப்பான். அதை வந்து கொடுக்குறான். ஐயோ இது கசக்குது ஜங்குக். வயன், சாப்பிடு வயன். பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக அதில் இனிப்பு போட்டு கொடுக்குறான். அது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்ல, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சரி ஓகே இந்த டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே குளிரில் படுத்துருக்கீங்க. ஸோ உங்களை வந்து லைக் போர்வெல்லாம் போட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். எப்படி இருந்தா? நல்லா என்ஜாய் பண்ணான். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கா. அப்போவே சொன்னேன் ரொம்ப நனையாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மழை வந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. நீங்கள் போய் குத்தாட்டம் போட்டுட்டு இருந்திருப்பீங்க மழையில். அந்த பனிக்கும் அதுக்கும் நல்லா உடம்பு சரியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இனிமேலாவது பேச கேளுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் முழிக்கிறீங்க. பார்த்தா அவங்க ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஜங்குக் உங்களையே பார்த்துட்டு. வயன், இப்போ ஓகே உனக்கு? ஓகே ஜங்குக். ஆமாம், ரீனா அக்கா இருக்காங்கல்ல? ஆமாம், அவங்களுக்கு வெட்டிங். ஸோ நம்ம போகிற மாதிரி இருக்கும். 23 அன்னைக்கு மார்னிங் போகணும். அதுக்கப்புறம் 24 ஈவினிங் போல் பப்பில் பார்ட்டி வச்சுருக்காங்க. அவங்க கூப்பிட்டாங்க. எனக்கு பப்லாம் போய் பழக்கம் இல்லை. நீங்கள் வரீங்களா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வை நாட், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு உங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த ஃபியூ டேஸ் போகுது. கரெக்டாக 23 அன்றைக்கி மார்னிங் வந்து நீங்கள் புடவை கட்டிட்டு வரீங்க. பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லைக் சிங்கிள் ஃப்ளீட் மாதிரி தான் வச்சுருக்கீங்க புடவை. செம்மையாக இருக்கீங்க நீங்கள். எப்படி சொல்கிறதுனா ஒயிட் வித் ரெட் பார்டரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ. ஃப்ரீ ஹேரில் லைக் நல்லா ஜிமிக்கி போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள். ஜங்குக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி நீங்கள் இது பண்ணிப்பீங்க. பேக்லாம் வச்சுட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்ட்டு.
ஸோ அதே மாதிரி கிளம்புறீங்க, 2 பேரும் பைக்கில் தான் போகிறீங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஜெலஸ் ஆகுது. எப்படி மினிக்கிட்ட வந்து ஜங்குக்கு கரெக்ட் பண்ணிட்டா பாரு, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸோ இப்படியே வந்து 2 பேரும் போகிறீங்க. எல்லோரும் 2 பேரும் போனோன்னு லவ்வர்ஸான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அங்கே எல்லாருமே எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு கப்பல்னும் போது ஒரு சந்தோஷம் தான் இருக்குது, ஆனால் வெளில காட்டிக்கல. ஓகேவா? ஸோ அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு, ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா க்ராப் டாப் மாதிரி போட்டு ஜீன் போட்டிருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஜீன் ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக்கு. ஓகேவா? ப்ளூ வித் பிளாக் பேண்ட் மாதிரி போட்டிருக்கான். நீங்கள் வந்து லைக் எல்லோ கலரு பனியன் மாதிரி போட்டு லைக் ஒயிட் கலரு பேண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ லூஸ் பேண்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அது. ஸோ 2 பேரும் அப்படியே போயாச்சு பார்ட்டிக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. குடிக்கல. ஓகேவா? 2 பேருமே குடிக்கல. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ வர வழியில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு 5 or 10 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரோடு வரும். ஸோ போயிட்டுருக்கீங்க, செம்ம மழை பெய்யுது. என்ன ஜங்குக் இவ்வளோ மழை பெய்யுது, எங்கேயாவது ஓரம் எடுத்துங்க. வயன் இங்கே எங்கேயும் ஓரம் எனக்கு கட்ட முடியாது, பாத்தியா இங்கே ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, செட் ஆகுது வாயன், கொஞ்சம் தூரம் தானே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ஹோட்டல் வருது. வாயன் பேசாமல் இங்கே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போகலாமா? இப்போதைக்கு அதுதான் ஓகேன்னு தோணுது ஜங்குக், போகலாம் அப்படின்றீங்க. ஸோ 2 பேரும் போயாச்சு. தொப்பரையாக நனைஞ்சு தண்ணி ஊற்றுது, ஃபுல்லாக அப்படி தண்ணி ஊற்றுது. சரி வயன் இரு, நான் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது குளிச்சுட்டு வந்து ஒரு பாத் இது மாதிரி போட்டிருப்பாங்களே ட்ரெஸ், அது பேர் என்ன ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரூம் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. 73 தான் அந்த நம்பர். ஸோ 2 பேருமே போயாச்சு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை இது பண்ணுறீங்க. நீங்கள் ஆனால் நனைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு செம்ம மூட ஆகுது. ஆனால் ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. அந்த பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறதுக்காக அவன் வெளில போயிட்டான். நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? இரு நான் ஹாட்டாக ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே குடிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க. சரி இரு வயன், நான் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் போயிட்டான். ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே படுத்துருக்கீங்க. என்ன பண்ணுறது, இதே என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். ஸோ நம்ம போய் நடிப்போம் கொஞ்சம் நேரம் தூங்குற மாதிரி, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. கொஞ்ச நேரம் நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்மர்க்கோடு வந்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட அந்த ஃபோன் வச்சுட்டு மச்சான் நான் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறான். வயன் என்ன இவ்வளோ அக்கறையாக பார்த்துட்ருக்குன்னு உனக்கு ஒரு மனசுக்குள்ளே என்னம்மா? அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். இன்னும் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி பண்ணுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நீ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து என் கண்ணில் மாட்டேன். இப்போ பாரு, என் கூட உன்னோட மானத்தை இழக்க போகிற. இதுக்கப்புறம் நீ என்னுடைய ஓயன், யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. நல்லா தூங்குடி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு எண்ணம். ஓகேவா? ஸோ லைக் அவன் வந்து உங்களுக்கு பக்கத்து உட்காந்துட்டு உங்களையும் ஜங்குக்கு வந்து மேலே இருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டான். ஸோ உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறான். மச்சான் இன்றைக்கி செம்ம வேட்டடா, நான் சொன்ன வயனை என் கூட இருக்கா, இன்றைக்கி எல்லாமே எங்கள் கூட முடிய போகுது, ஹாப்பி ஜேர்னி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே நீங்கள் நல்லா அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க போல் உங்களே அறியாமல். ஆக்சுவலாக அந்த லைக் பால் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மயக்கம் சொல்கிறது தூக்க மாத்திரை போட்டிருப்பாங்க. ஸோ அதை குடித்தோன்னே உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணிட்டு இனிமேலும் யாராலையும் என்கிட்ட இருந்து ஒன்று காப்பாற்ற முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நெக்கில் பைட் பண்ணுறான். ஓகே, அப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா செம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா ஜங்குக்கு இல்லை பக்கத்தில். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஹோட்டல் ரூமில் தான் இருக்கீங்க.
எங்க ஜங்குக்? எனக்கு என்னாச்சு? ஜங்குக், அப்போ இதெல்லாம் நடிப்பா? என்னை நீ யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி தான் பண்ணியா ஜங்குக்? ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக நடிச்சிருப்பீங்கல்ல, ஆக்சுவலாக தூங்குற மாதிரி. ஸோ அந்த மருந்து உடனே தூக்கம் வந்திருக்காது. ஜங்குக் வந்து அந்த ஃபோட்டோ, மெசேஜ் எல்லாமே அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற வரையும் நீங்கள் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களே அறியாமல் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படியே பைட் மார்க் இருக்குது உங்கள் கழுத்தில். அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கையும் காணோம். பாவி, இப்படி நடிச்சு ஏமாத்தி கேவலமா இல்லை? உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு, கேவலமான பிறவிடா நீனு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே போய் டக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. ஜங்குக் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக், ஜங்குக். ஸோ அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அப்படியே உங்களை பார்க்குறான். எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்னோன்னே ஓகே 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு உங்கள் கூட வரான். அது ஆக்சுவலாக ஒரு தனி ரூம் தான், மீட்டிங் ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே தான் போயிருக்கீங்க. போனோன்னு பல்லாருன்னு ஒரு அறை தான். அப்படியே அந்த பக்கம் திரும்பிச்சு அவன் கழுத்து. அறிவில்லை உனக்கு? உன்னை நம்பி தானே நான் ஹோட்டலுக்கு வந்தேன். நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு? உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி தான் பண்ணுவியாடா? அதுவும் உன் ஃப்ரெண்டுக்கு நான் அவ கூட பண்ண போகிறேன். என்னடா நீங்களாம்? உன்னை நம்பி தானே நான் வந்த நாய். என்னை ஏமாத்திட்டுல கடைசியில் ஒரு பையனை நம்பக்கூடாதுன்னு வாட்டிக்கு வாட்டி நிரூபிக்கிறீங்களே. இதுக்கப்புறம் உன்னை யாரா நம்புவா? என் அப்பா அம்மாலாம் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க தெரியுமா? ஆனால் நீ உன்னோட கேவலமான ஆசைக்காக என்ன லவ் பண்ணுற மாதிரி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. என் மூஞ்சில முழிக்காத. இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்த உன்னை அவ்வளோதான் ஜங்கு, உனக்கு அவ்வளோதான். எல்லாம் ஒரு மனுஷனா? சி, உன்னை மாதிரி ஆள் கூடலாம் பழகுன்னு நினச்சாலே உடம்புலாம் கூசுதுடா நாய். திருப்பி ஒரு அறை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுறீங்க. அவள் எதுவுமே வாய் திறக்கல, உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் முறைச்ச மாதிரி. ஸோ 2 பேரும் அப்படியே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போயிடுறீங்க. அன்றைக்கி வரல ஆஃபீஸ். ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் வரவே இல்லை ஆஃபீஸ் பக்கம். ஜங்கு அப்படியே தான் பார்ப்பான், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வரீங்க. யார்ட்டையும் பேசலை, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் கிட்டே போயிடுச்சு. நீங்கள் ஜங்கு கிட்ட பேசவே கிடையாது, அவனும் வந்து உங்ககிட்ட பேசுறதில்ல. நீங்கள் ஆனால் போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னுமே ஒர்க்கு உங்களுக்கு முடியவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஒடிச்சிட்டு லைக் 9 மணிக்கு போல் நீங்கள் உங்கள் பாஸ் பார்க்க போகிறீங்க. சார், என் ஒர்க் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பலாமா? டைம் ஆகிடுச்சு. இல்லை வயன், இன்னும் ஒரு 2 ஃபைல்ஸ் பெண்டிங் இருக்குது. இல்லை சார், இப்போவே மணி 9க்கு மேலே ஆகிடுச்சு. நான் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 11 o'clock ஆகிடும் சார். இல்லை வயன், இட்ஸ் வெரி அர்ஜெண்ட். நாளைக்கு கிளைண்ட் விசிட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வயன், இதை மட்டும் முடிச்சு வச்சுட்டு போயேன். அதுவா? பார்த்தா எல்லாருமே கிளம்பியாச்சு, ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ லைக் உங்கள் ஆஃபீஸ் மட்டும் இந்த குறிப்பிட்ட டைமிங் மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுவாங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் மாறிலாம் வராது. ஓகேவா? அதுக்கு கீழே இருக்க ஃப்ளோரில் தான் வந்து லைக் உங்கள் கம்பெனியில் மேலே இருக்க ஃப்ளோரில் வந்து உங்களோட ஷிஃப்ட் டைமிங், அடுத்தது வேறு ஷிஃப்ட் டைமிங் வரும். ஓகேவா? ஸோ உங்கள் இதில் ஃப்ளோரில் இருக்க எல்லாருமே போயாச்சு. ஜங்குக்குமே உங்களை அப்படியே பார்க்குறான் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறத. சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிட்டான். நீங்கள் அப்புறம் பார்க்குறீங்க, பார்த்தா அவன் உங்கள் பாஸ் விடுற மாதிரியே இல்லை. நீங்கள் கடுப்பாயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறீங்க. முடிச்சிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட மணி 11. உங்களுக்கு ரொம்ப காண்டாகுது, டயர்டாகுது, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு உங்கள் பாஸ்கிட்ட தான், சார் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. வாயின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளில வரான். அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக பின்னாடி போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, வயன், உன் மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஃபீலிங்ஸ். நீ என்ன சொல்கிற வயன்? இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு சார். ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஹே வயன், இதெல்லாம் இங்கே சாதாரணம்.
வி ஆர் இன் த கார்ப்பரேட் வேர்ல்டு வேன். இதெல்லாம் இங்கெல்லாம் சர்வசாதாரணம். அதுவும் நம்ம இங்கே தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம். வெளியில் போனால் நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம். என்ன சொல்கிற வேன், இந்த டீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கான அப்ரைசல் அந்த உனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செஞ்சு தரேன், நான் தயாராக இருக்கேன். நீ ஓகே மட்டும் சொல்லுவேன், உன் லைஃப்பை நான் எங்கேயோ கொண்டு போயிடுறேன். சார், இப்படிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் என் அப்பா மாதிரி பார்க்குறேன். என்ன அப்பாவா? நானா உன்னை என் பொண்ணு மாதிரிலாம் பார்க்கல வாயன், என் பொண்டாட்டி மாதிரி. ஏன் நான் வேறு மாதிரி கூட பார்த்துருக்க வாயன், ஆனால் நீ தான் ஒத்துக்க மாட்டேற. சி, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவன் மேலே போய் இடித்து அப்படியே விழ போகிறீங்க. உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணுறான். சி, விடு விடு, இம்மில் கை வைக்காத, அருகருப்பாக இருக்கு, கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செம்மையாக கத்துறீங்க. அவனை கையை எடுக்கவே இல்லை. அவ்வளோ தைரியமாக இது பண்ணுறான். யார் என்ன வந்தால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குறீங்க, யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விடு விடு, என்னை விடு, உன்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்கு. இந்த மாதிரி கேவலமான எண்ணம், என்னை விடு, நான் இல்லை போலீஸை கூப்பிடுவேன், இங்கேருந்து போன தானடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த ஷோஃபா இருக்கும், ஸோ அப்படியே அவங்கள படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அடிச்சுட்டு இருக்கீங்க அவனை. அவன் விடுற மாதிரி இல்லை, அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஆனால் அவன் அது இது பண்ணவே இல்லை. அவனோட அப்படியே உங்களை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பார்க்குறான். கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. ஸோ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி கத்துறீங்க. ஆனால் யாருமே வரவே இல்லை. கிட்டத்தட்ட உங்கள் ஷர்ட் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஷர்ட் பேண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட லைக் எப்படி சொல்கிறது, ஷிம்மி அதுக்கப்புறம் ப்ரேசர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாக கிழிச்சிட்டான் அந்த ட்ரெஸ்ஸையே. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. உங்களை அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிறான். நீங்கள் அப்படி, ஏன்னா அவனை அப்படி அடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் உங்களை எப்படியாவது இது பண்ணணும், அமைதியாகணுன்றதுக்காக பளிச்சுன்னு கன்னத்துலேயே அடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கண்ணை அடித்த அடியில் பல்லில் அப்படியே லிப்ஸ் பட்டு ரத்தம் வருது உங்களுக்கு. விடு, என்னை விடு, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, விடு, என்னை விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அப்படியே ரொம்ப இது பண்ணவும் லைக் அவன் உங்களை ஓவராகி அங்கங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுகுறீங்க. ரொம்ப உங்களால் முடியல. ஸோ அவனை போட்டு அடின்னு அடித்து, ஸோ அவனும் உங்களை வந்து சும்மா விடுறதா இல்லை, அங்கங்கே கிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு உடம்பே கூசுகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ லைக் இந்த மாதிரி சவுண்டு கேட்கவும் ஜங்குக் தான். ஸோ வேகமாக வந்திருப்பான். லைக் நீங்கள் இவ்வளோ நேரம் வரல, உங்களுக்காக ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருப்போம். 9 மணிக்கு சொல்லியிருப்பேன்ல, அதுலேருந்து அவன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒர்க் முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து பார்த்துருப்பான். நீங்கள் அப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு திருப்பி வந்திருப்பான் உங்களை, சரி நீங்கள் தனியாக எப்படி போவீங்கன்றதுக்காக. பார்த்தா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. கதவை அவன் ஓப்பன் பண்ணிட்டு வரான். செம்ம கோவத்தில் வரான். அவனை போட்டு தள்ளி விட்டு பயங்கரமாக போலன்னு பொழந்துட்டுருக்கான். நீங்கள் போட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அவனை விடாத, அடிச்சிடு, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்புறீங்க நீங்கள். ஏன்னா அவ்வளோ பயந்துருப்பீங்க நீங்கள், அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்ட்டு. பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அவன் போட்டு செம்மடி அடிக்கிறான். ஜங்கு விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனால் விடவே இல்லை. செம்மடி ஜங்கு போட்டு அப்படி அடிச்சிட்ருக்கான். அப்படியே அடித்து அவன் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. செம்மடி அடிச்சிருப்பான். நீங்கள் தான் பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க. முடியெல்லாம் கலைஞ்சி சட்டெல்லாம் கிழிஞ்சு அப்படி இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு பனின்னு ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட்டை கழட்டி அப்படியே கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஒன்றை மாதிரியே தான் எல்லோரும் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல எங்கே போனாலும், என்னை விட்டுரு, என்னை கொன்னுடு, இப்படி இந்த மாதிரி ஒரு கூட இருக்கவங்க கிட்ட இருக்காமல் சித்தரில் என்னை விட்டுரு, ஏதாவது கொடுத்து எனக்கு கொன்னுடு ப்ளீஸ், கொன்னுடு அப்படின்னு அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. நீங்கள் உங்கள் நிலமையை பார்க்கும் போதே உனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி அப்படி ஊற்றுது. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ லைக் அவன் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க கொலிக்கோட
காரில் தான் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. உங்களை செக் பண்ணி உங்களுக்கு ரத்தம் வந்திருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் லைக் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஜங்குக்கு இன்னுமே கோவம் அடங்கலை. ஸோ போலீஸ்க்கு இது பண்ணி அவனை பிடிச்சி கொடுத்தாச்சு. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறமா ஐ ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னுமே அந்த பயம் இருக்குது. அவன் உங்கள் மேலே ஓவரானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நினைப்பும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பயங்கரமாக அழுகுறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் முழிச்சிட்டிங்களான்னு பார்த்துருப்பான். பார்த்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஸோ அவன் உள்ளே வந்துட்டு, வயன் இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு கண்ணில் முழிக்காத, இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் நான் சொல்கிறது கேளு வயன், ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு வயன். என்ன கேட்க சொல்கிற? நீ என்னை யூஸ் பண்ண, அந்த ஆள் என்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன் ஜங்கு ஒரு பொண்ணு நிம்மதியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாதா? ஒரு பொண்ணால் நிம்மதியாக எந்த இடத்துலையும் இருக்க முடியாதா? அவளுக்குன்னு ஃப்ரீடம் இல்லையா? ஏன் இப்படி? வயன் ஒரு நிமிஷம் வயன், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட அப்படியே வரான், நீங்கள் பழிச்சுன்னு அரையிறீங்க. அவன் அப்படியே கண்ணெலாம் கலங்கி, ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தேம்புறீங்க பயங்கரமா. இதுக்கு போயிடு, என் மூஞ்சில் முடிக்காத, போயிடு, நீ இங்கேருந்து போயிடுனாலும் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கேட்டோடனே கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. சரி நான் இங்கேருந்து போகிறேன், நான் உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவள் வந்துடுவா, அவள் வந்தானே நான் இங்கேருந்து போகிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போடா அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளில போயிடுறான். ஆனால் அவன் எப்படி சொல்கிறதுனா வீட்டுக்கு போகல. நீங்கள் அங்கேருந்து போகிற வரையும் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அப்படியே ஆட்டோவில் போயிருப்பா. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிஜி வரையும் வந்து விட்டுட்டு தான் போயிருப்பான் ஜங்குக். ஸோ 2 நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. 3ஆவது நாள் ஜங்குக் வந்து உங்களுக்கு லைக் கதவை தட்டுறான். உங்கள் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணி விட்டு அவள் போயிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. வயன் நீ எதுக்கு இங்கே வந்த? நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் உண்மையாக சொல்கிறேன், அதை கேட்டுட்டு என்ன பண்ணும் நீயே முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் ரூமில் 2 பேருமே இது பண்ணியிருப்பீங்கள்ல, லைக் உங்களை மயக்க மருந்து கொடுத்து அந்த இது படுக்க வச்சுருப்பான்ல. ஸோ உங்கள் கூட பண்ணணும் தான் அவனோட இன்டென்ஷனே. ஸோ அதனால தான் பைட்டும் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தோன்னே நீங்கள் அவனை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அவன் கூட எப்படி பழகுனீங்க. ஸோ அவன் மனசாட்சி அவனை வந்து எப்படி சொல்கிறது, உங்களை தொட விடவே இல்லை. அவங்கள பைட் பண்ணதோட அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சிருந்துருப்பான். அவனுக்கு மனசே இல்லை உங்களை வந்து இந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, வலிஞ்சிக்கிட்டும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட எதுவுமே பேசலை, எதுவும் நடந்துக்கல. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மற்ற பொண்ணுங்க மாதிரி இவ வந்து ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. திருப்பியுமே உங்களுக்கு கிஸ் பண்ண வேணாம், ஆனால் அவனால் முடியல. ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, உன்னை பெட்காக தான் ஃபஸ்ட்டு பழக ஆரம்பித்த மாயன். ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பெட் போட்டிருப்பான். இந்த மாதிரி நியூ ஜாயினியாக இல்லை யார் என்கிட்ட வந்து சீக்கிரமாக பழகுறாங்களோ அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கிட்டு என் சேலஞ்சை கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் சொல்லியிருப்பான் கேர்ள்ஸு. யார் வேணாம், ஆனால் 5 கேர்ள்ஸ் ஓகேவா. ஸோ 4 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பான். 5ஆவதாக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கோங்க. ஈஸியாக அவங்ககிட்ட விழுந்தெடுத்து வழி எடுத்து அப்படி இருக்க பொண்ணுங்க தான். ஆனால் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் இப்படி வந்திருக்கியா? வயன் என் கூட பண்ண மாதிரி ஏற்கனவே அவங்களாம் அந்த மாதிரி பொண்ணுங்க தான். ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நானுமே கேடு கெட்டவன் தான். ஆனால் உன்கிட்ட மட்டும் என்னால் அப்படி இருக்க முடியல வயன். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, உனக்கு எனக்கு அன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. இது சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். என்னை மன்னிச்சிடு, உன் மூஞ்சில் இனிமேல் நான் முழிக்க மாட்டேன். இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், மன்னிச்சிடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க, கூப்பிடல, எதுவும் செய்யலை, ஜஸ்ட் அவனை மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்படியே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் இது வரையும் ஜங்குக் பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு கெஃபே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த ஆஃபீஸில் திருப்பியும் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு கெஃபே
இது பண்ணிவிட்டு இப்போது தனியாக தான் இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவா. நீங்கள் கேஷியராக இருப்பீங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஹெல்ப்னா பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே போகுது. ஸோ ஜங்குக் வந்து ஆக்சுவலாக ஃபாரின் போயிருப்பான். ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஊர் பக்கம் வரவே இல்லை. ஸோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இங்கே வந்திருப்பான். அப்போ இந்த கேஃபே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ சரி காஃபி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பார்த்தா அங்கே நீங்கள் தான் இருக்கீங்க. வயன், நீ இங்கே தான் இருக்கியா? நான் உங்கள் ஊருக்கு போயிருப்பேன்னு நினச்சேன். உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல வயன். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான், கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஆக்சுவலாக காஃபி பக்கத்தில் டேபிளில் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. சார் உங்கள் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவன் தான், ஜங்குக் நீயா? வயன், நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ உங்கள் கை பிடிச்சி அப்படியே நிறுத்துறான். வயன், ஒரு நிமிஷம் வயன், ப்ளீஸ் வயன். ஜங்குக் எதுக்கு நீ வந்த? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இல்லை வயன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு வயன். உன் மூஞ்சில் முழிக்க கூடாதுன்னா நான் இந்த பக்கம் வரவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் இங்கே வந்தேன். உன்னை பார்த்தோன்னே என்னால் இங்கேருந்து போக முடியல வயன். மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லை வயன். நீ என் மனசில் நீ தனி இடம் பிடிச்சிட்ட. உன்னை மாதிரி யாராலையும் என் மனசில் இடம் பிடிக்க முடியல. இத்தனை வருஷத்தில் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்பா தெரியுமா? ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாது வயன். இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ வயன். ப்ளீஸ் என் கூட வந்துரு வயன். உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். முன்ன மாதிரி இல்லை வயன்னா. இப்போ எந்த பொண்ணுங்களையும் நான் பார்க்கறது கிடையாது. உன்னை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டேமா தான் இங்கே வந்தேன். ஆனால் பார்த்துட்டேன். இதை கேட்டு போகலான்னு வந்தேன் வயன். என் மனசில் இருந்தது கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக நின்று அப்படியே அவனை பார்க்குறீங்க. சரி, நீ சொல்கிற மாதிரி நீ என்ன லவ் பண்ணலாம். ஆனால் என் மனசில் அப்படி ஒன்று எண்ணம் இல்லையே. இருக்கட்டும் வேன், உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ நீ சொல்லலாம். அது வரை நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ சொல்கிற வரையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு நீ நோவே சொல்லக்கூடாது அப்படின்றா. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே காஃபி கொடுக்குறது போயிட்டீங்க. ஸோ இப்படியே டேஸ் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 1 year. ஒரு நாள் விடாமல் ஜங்குக் வந்துக்கிட்டே இருப்பான். தினமும் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு ஸோ உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே வந்துட்டு இருந்திருப்பான். இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். பார்த்தா அன்றைக்கி ஜங்குக் வரவே இல்லை. உங்கள் கண்ணு ஜங்குக்கை தான் தேடுது. எங்கே போயிருப்பான் அவன்? தினமும் வந்துடுவானே, இன்றைக்கி ஏன் வரல? ஒருவேளை எங்கேயாவது போயிட்டானோ? அவன் இத்தனை நாள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு அப்படின்னு யோசிச்சு உட்காந்துருக்கீங்க. லிட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அவன் வரலன்னு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸு, காஃபி, ஜூஸு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஏய் வயன், என்னாச்சுடி? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லையே, இப்போவும் மூஞ்சில் ஒரு பிரகாசம் இருக்கும். இன்றைக்கி எதுவுமே இல்லை, என்னாச்சு? இல்லை ஜங்குக் வருவான்ல? ஆமாம், இன்றைக்கி வரவே இல்லை. அதான் தெரியலடி. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்கிறீங்க. வரான். எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த பக்கம் திரும்பி காஃபி கொடுத்துட்ருப்பீங்க. அவன் வந்து உட்காந்துருக்கான். பார்த்தா மூஞ்சிலாம் அப்படி செவந்து இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, குளிருக்காக போடுவாங்கல்ல ஜாக்கெட்டு. ஸோ அதை போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கான். தும்பிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நீங்கள் அந்த பக்கம் திரும்பி இருப்பீங்க. என்னடா இது யாரோ முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்களே பார்த்தா இவன் தான். இவன் எதுக்கு வந்தான் அப்படி நீங்கள் போகிறீங்க ஆர்டர் எடுக்கிற மாதிரி. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு காஃபி காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு? இல்லை சளி பிடிச்சிக்கிச்சு. ஏய் ஏன் இப்படி இருக்க? ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லை வயன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுல்ல, அதான் வந்துட்டேன். ஏய் அதுக்கு நீ இப்படி வந்திருப்ப. யாருக்காவது பரப்பி விட்றாது, போய் ரெஸ்ட் எடு. இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. இத்தனை நாள் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பார்க்காம இருக்க முடியல. அதான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் இங்கே வந்துட்டேன். நீ என்னை பார்த்துக்கிறியா? பார்த்தா ஒரு 3 மணி இருக்கும். இது கெஃபே மூட போகிறீங்க. ஆக்சுவலாக 3 மணி to 4 மணி மூடியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே போயாச்சு. இப்போ ஜங்குக் மட்டும் தான் உட்காந்துருக்கான்.
நீங்கள் அப்படியே மடியில் படுக்க வைக்கிறீங்க அவனை. அவனே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி உங்கள் மடியில் படுக்கிறான். ஐம் சாரி வாயன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் வாயன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, ப்ளீஸ் ப்ளீஸ் வாயன். ஆமாம் சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் உட்காந்துட்டான். இப்போ படுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு படுத்துறான். பார்த்தா நல்லா அவன் தூங்கிட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தலைக்காணி மாதிரி இருக்குது. ஸோ அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட மணி 9. அப்போ தான் ஏந்திருக்கிறான். கேஃபே கரெக்டாக மூட போகிறீங்க. இப்போ ஓகேவா ஜங்குக்? ஓகே தான். மணி எத்தனை? மணி 9. மணி 9 என்னை எழுப்பியிருக்கலாம்ல. இல்லை தூங்கிட்டு இருந்தேன், எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது. இல்லை வாயன், வீட்டுக்கு போகணும், அம்மா வெயிட் பண்ணுவாங்கள்ல. சரி ஓகே. அவன் நடக்கிறான், போய் உள்ள போகிறான். கிட்டத்தட்ட ஸ்ட்ரென்த் இருந்திருக்காதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே பிடிக்கிறீங்க. ஏய் பார்த்து ஜங்குக். பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இரு நான் வரேன். வரியா? நிஜமாலுமா? வரேன். அதுக்கு தானே பிளான் பண்ணேன். அது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஆக்சுவலாக அது எல்லாமே அவன் பிளான் பண்ணது தான். நல்லா முன்னாடி நாள் ஜூஸு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு வச்சு ஒரு நாள் செஞ்சுருப்பான். அப்போ தான் உடம்பு சரியாக போகும், உங்ககிட்ட இந்த சிம்பத்தி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த கேடி பிளான் பண்ணது தான். அதே மாதிரி நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே உட்கார வைக்கிறவங்கள, இருவாயன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்திருப்பாங்க. ஜங்குக், இதான் நீ சொன்ன பொண்ணா? ஆமாப்பா, என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கே செம்ம ஷாக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம ஷாக்கு. வீடு செம்ம பெருசாக இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த வீடை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா பழகியிருப்பாங்க. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த கோவம்லாம் போயிடுச்சு இத்தனை வருஷத்தில். ஒரு நாள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டான் 1 இயரில். ஸோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் வந்திருப்பான் ஜங்குக். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க தான். ஆனால் தப்பு பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா தானே தப்பை திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே அந்த மாதிரி ஒரு தப்பான பார்வையில் பார்த்துருக்க மாட்டான். தென் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அந்த லைஃப் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஜங்குக் முன்ன மாதிரி கிடையாது. அவன் உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துருக்கான். லைக் எப்படி உங்களுக்கு வந்து அந்த டூர் அப்போ பார்த்துக்கிட்டான், அதை விட டபுள் மடங்கு நல்லா பார்த்துக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபேஸ் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெங்க. கமெண்ட்ஸ் அதிகமாக வந்தால் தான் நெக்ஸ்ட் 1 ஷாட் நான் சீக்கிரமாக போடுவேன். ஓகே, பாய். சரிங்க.